தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இந்த கன்னிராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வக்ரமாகிறார். என்ன நட்சத்திரம் அப்படின்னாக்கா, ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், 2 நட்சத்திரத்துலேயும் இருப்பார் அவர். இந்த ரேவதி நட்சத்திராதிபதி ராசிக்கு 10 குடைய கிரகம், ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் வக்ரமாகிறார். அதாவது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் வருவார். இந்த 2 நட்சத்திராதிபதியை தான் நம்ம பார்க்கணும். இந்த 2 நட்சத்திராதிபதி யார்? 5 குடைய கிரகம், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம், ராசியாதிபதி 10 குடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திராதிபதிகள் 2 பேருமே வக்ரமாகக்கூடிய சனியுடைய பார்வையில், இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல, அப்படி இல்லைனாக்கா சனி உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாகவோ இல்லை புதன் வக்ரமாகவோ இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். இன்னொன்று லக்னத்துக்கு 4, அப்படி இல்லைனாக்கா சனி பார்வையில் 4ஆம் அதிபதி, எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி, அப்படி இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல வக்ர கிரகங்கள், ராகு கேது, இது மாதிரியான கிரகங்கள் மாட்டிச்சுனாக்கா அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கப்படுமே தவிர எல்லாருக்குமே கெடுதல் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கன்னியா ராசிக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல வந்த பிறகு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வரார். 2023 சொல்லலாம். அந்த கன்னியா ராசிக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. 2025 சனி பகவான் பயிற்சிக்கு பிறகு ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறதுனால நிறைய மந்தத்தன்மை ஏற்படுத்தியிருக்கு, ஸ்லோ ஆக்கி விட்டுருக்கு. நிறைய விஷயங்களில் நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க, அது வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருக்காது. ஸ்லோ பண்ணி தான் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். தடை தாமதங்களை நிறைய கொடுத்துட்டே வரும், மன உளைச்சல்களை கொடுத்துட்டே வந்தது. அதிலிருந்து ஓரளவுக்கு விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருடைய பார்வையும் இந்த சனி பகவானுக்கு இருக்கிறதுனால சுபத்துவமாக இருக்கும். கிட்டத்தட்ட நல்ல அமைப்பு, நல்ல ஒரு மாற்றங்களை இந்த டைமில் பார்க்கலாம். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இப்போ தசாபுத்தி ரீதியாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திரம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். இது தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா 6 வருஷம். என்னோட கணக்குப்படி நான் 3 வருஷம் நான் எடுத்துக்கிட்டேன்னா கூட 3 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 13 வயசு வரைக்கும் வந்துடும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. அப்போ 13 to 7னா 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். ஒரு சில பேருக்கு 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம். இப்போ செவ்வாய் தசை நடக்குது. இந்த ராசிக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். படிக்கிற காலகட்டத்தில் அவயோக தசை போயிடுறது நல்லது. இருந்தாலும் அது கொஞ்சம் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இந்த சனி பகவானுடைய வக்ர காலங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். சனி பார்வையில் இருக்கக்கூடாது, வேறு எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. யாராருக்கெல்லாம் படிப்பில் மந்த நிலை இருக்கோ அதெல்லாம் மாறும். ஏன்னா குரு பார்வை இருக்குது 7ஆம் இடத்துக்கு. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தீரும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அது மாதிரி இருந்துச்சுனாவே எனக்கு பேட் டைம் தான் சொல்லுவேன். யாராருக்கெல்லாம் லவ் இருக்கோ அது மாதிரி ஏதாவது ஒரு அஃபெக்ஷனில் இருந்தீங்கன்னாக்கா அது என்னை பொறுத்த வரைக்கும் அது பேட் டைம் தான் சொல்லுவேன். நான் சொல்கிறது என்னென்னாக்கா, பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு தசைகள் சரியில்லை, உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகம் சரியில்லை, நிறைய கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த இள வயசு காலகட்டத்தில் இது மாதிரி அஷ்டம சனி வரும்போது 7ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல சனி, இது மாதிரி 6, 7, 8 3 பாவத்தில் சனி வரும்போது என்ன பண்ணுன்னா அது இது மாதிரியான உணர்வுகளை வர வைக்கும், தவறான வழியில் போக வைக்கும். எல்லாருக்குமே லவ் வந்துடும் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு கெட்ட பழக்க வழக்கங்களில் போயிடலாம், தவறான பழக்க வழக்கங்களில் போயிடலாம். இது மாதிரி கெட்ட பேர் எடுக்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா. படிப்பு விட்டுட்டு ரொம்ப மோசமாக இருப்பாங்க, அவப்பெயர்கள்லாம் நிறைய வரும். படிப்பு தவிர எல்லாத்தையும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, அதுமாரிலாம் வரும். அதுக்கெல்லாம் வருதுன்னாக்கா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேட் டைம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்லலை, இது ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த வயது காலகட்டத்தில் தான் அது பிரச்சனைகளை கொடுத்து அந்த படிப்புலேருந்து விலகி இருக்க செய்யும். இது மாதிரி வருதுன்னாவே நீங்கள் உஷாராயிக்கணும். படிப்பில் உங்களுடைய வாரிசுகள் இருக்காங்க இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் அப்படின்னா, படிப்பை விட்டுட்டு தவறான வழியில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது புத்திமதி சொல்லி 25 வயசுக்குள்ளே, அதாவது 22, 23 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். எதிர்காலத்துக்கு நம்ம சமாளிக்கணும், நல்ல நிலமையில் இருக்கணும் அப்படின்னாக்கா படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவறாக கூட எடுத்துங்க, நான் சொல்லிட்டேன்.
உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் தான் வழிநடத்தி கொண்டு போகணும். இது மாதிரி படிப்பை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி அவங்க சமாளிச்சுப்பாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அவங்க சமாளிச்சுப்பாங்க. தவறான நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு, தவறான மூட பழக்க வழக்கங்கள் இருக்காது, அது மாதிரி தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க. எப்போவுமே சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த படிப்பும் ஒரு சில உலக அனுபவங்கள் நமக்கு கொடுக்கும். அதுக்கு இது மெயின். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு 20 வயசுக்கு மேலே வருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அது எங்கே இருந்தாலும் சரி. இப்போ ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். சனி வக்கர காலத்தில் இப்போ 7ஆம் இடத்துலேருந்து சனி நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இன்னொன்று இங்கே இருக்கிறவங்களே ஒரு வேலையெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து தடையை கொடுத்துருக்கு. அது ஏன் தடையை கொடுக்குது அப்படின்னாக்கா சனியுடைய பார்வையில் இந்த ராகு இருக்கும். வக்ர கிரகங்கள் இருந்தாலே ஏதோ ஒரு தடையை கொடுத்துனே இருக்கும், அது ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கும். இல்லை வேலை கிடைச்சிருக்கும், அந்த வேலையில் வந்து திருப்தி இருக்காது, சம்பள உயர்வு இருக்காது. இது மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சமீப காலமாக கொடுத்துட்டு வந்ததுன்னா இப்போ பரவாயில்ல, குரு பார்வையோட வக்ரமாகிறாருன்னா சிறப்புன்னு எடுத்துக்கலாம். பெரிய கெடுபலன்கள் கிடையாது, நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். இப்போ வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இங்கே இருக்க கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் கூட கவர்மெண்ட்டில் உயர் பதவி, அது மாதிரி வேலை கிடச்சிருக்கோம் அவங்களுக்கு வந்து உயர் பதவி, இல்லை ஒரு இடமாற்றங்கள், அது மாதிரி சம்பள உயர்வு, நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகுவுடைய தசையில். இன்னொன்று, ராகு தசை ரொம்ப கஷ்டப்படுத்துது, பாடாப்படுத்துது என்ன அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை. இப்போ யோகம் செய்யக்கூடிய வீட்டில் கூட இருக்கிறான்னு வச்சுக்கல. இப்போ கன்னிராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா சனியோட வீடு, ஆனால் 7ஆம் இடத்துல சனி போயிட்டுருக்காரு, அந்த இடத்துல இருந்ததுனாக்கா நல்ல பலன்களை கொடுக்காது. இப்போ சுக்கிரனோட வீட்டில் இருக்குது, இல்லை புதனோட வீட்டில் இருக்குது, இது மாதிரி யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட அந்த தசை எனக்கு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால், அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் அந்த ஸ்தானாதிபதி மறைஞ்சு இருக்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும். இன்னொன்று சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக சேர்க்கையில் அந்த வீடு கொடுத்த கிரகம் இருந்துச்சுனாக்கா கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட ராகு நல்ல பலன்களை கொடுத்துரும். அது மாதிரி இப்போ வெளிநாடுனாவே ராகு தான், சந்திரன் சொல்லலாம், ராகுன்னு சொல்லலாம், இது மாதிரி 6ஆம் இடம் சொல்லலாம், இன்னொன்று 12ஆம் இடம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய இது, இந்த காரகத்துவங்கள்லாம் இந்த இடங்கள்லாம் இருந்து சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுனாக்கா நீங்கள் வேலை வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய வேலையாக இருக்கும். அது மாதிரி அந்த தசை நடக்கும்போது நல்ல ஒரு மேன்மையே கொடுக்கும். இப்போ குரு கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது, இப்போ வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை. வேலை கிடச்சி வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னாக்கா சரியாயிடும், இப்போ சரியாயிடும். இன்னொன்று, கடன் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ திருமண தடைகள் இருக்காது, உங்களுக்கு திருமணம் தாராளமாக நடக்கும். இப்போ தாராளமாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். சனி வக்கர காலங்களில் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதி தான் வக்கரமாகிறார். கடன் பிரச்சனை, உடல் நலம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கணும். எப்பவுமே போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். திருமணம் ஆயிப்போச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. வார்த்தைகள் ரொம்ப கவனம் தேவை, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது கூட்டு தொழிலெலாம் பிரச்சனை கொடுப்பாரு, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை வைப்பார். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வக்கர காலங்களில். அடுத்து வந்து குரு தசை. குரு 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு. இந்த தசை வந்து ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசையில் நல்ல ஒரு வேலையை கொடுத்துருங்க, அந்த வேலையில் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து 4ஆம் இடத்துலேயே குரு இருந்து தசை பண்ணுவார், ஓகே, அதெல்லாம் சிறப்பு. இன்னொன்று, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கும், இல்லை குருவே இருப்பார், அந்த தசைலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். எந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட முதல் 10 வருஷங்கிறது நல்ல ஒரு மேன்மை கொடுத்துருவார் குரு, இல்லைன்னு சொல்ல. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான பீரியடு தான். இப்போ 7ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறார் அப்படின்னாக்கா சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல குரு இருந்தால், இல்லை குரு வக்கரமாகி இருந்தால் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி இல்லையா, இப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. யாராருக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை இருக்கோ அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இப்போ இந்த வேலை வந்து ரொம்ப நாளாக அந்த விசா பிரச்சனை போயிட்டுருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை பிரச்சனை போயிட்டுருக்கலாம். இந்த வேலை மாறத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். வேலை போகுமோ போகாதா, இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட்டெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான். சனி பகவான் வந்து பெருசாக கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். சனி பார்வையில் மட்டும்
அந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கக்கூடாது. இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வீட்டை பார்க்கறதுனால வேலை மாற்றங்களை கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது நல்ல மாற்றங்களாக இந்த டைமில் இருக்கும். தசை மட்டும் உங்களுக்கு செக் பண்ணிக்கங்க. இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமையெல்லாம் ஏற்படுத்திக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது. கூட்டு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இந்த டைமில். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். யாருக்குமே கேரண்டி கையெழுத்தோ இல்லை வாக்கு கொடுக்குறதோ வேண்டாம். நட்பு வட்டாரத்தில் பணம் வாங்கி கொடுக்குறது, ஒருத்தருக்கு முன்னிக்கிறதெல்லாம் வேண்டாம். தெரியாத நபர்களை நம்பி பணம் கொடுக்குறது இந்த காலகட்டங்களில் நல்லது கிடையாது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக தொழில் பண்ணுங்கள். தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த குரு தசையில் பின்னாடி அந்த 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் கொடுத்துருக்கு, கஷ்டத்தை கொடுத்துருக்கு. முன்னாடி இருக்கிறவங்க கூட முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு கூட வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கோம் அந்த குரு தசைங்கிறது. குரு தசை பெரிய நன்மைகளை இந்த கன்னியா ராசிக்கு செய்யாது. அப்போ தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக தொழில் பண்ணுங்கள். சனி வக்கரமாகறாரு, வக்கர நிவர்த்தியாகிறாரு, குரு பயிற்சியாவது, ராகு பயிற்சியாவது எல்லாம் ஓகே தான். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த தசைங்கிறது தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஒரு கால் தொழிலில் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சிங்க. எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணுமோ அந்த அளவுக்கு உஷாராக இருந்துங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். எப்போ எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. கொடுத்தது அப்படியே வாங்கிட்டு போயிடுவார் அவர் அந்த குரு பகவான். நிறைய கொடுக்குறாருனாலும் நிறைய சேமித்து வச்சிங்க. வீட்டுக்கு தேவையானது மனைவிக்கோ மக்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணால் செஞ்சுங்க. வெளிநபரை நம்பி பணம் கொடுக்கறது, வெளிநபரை நம்பி நம்ம மேலே மேலே நம்ம தொழில் பிஸ்னஸ்க்காக போடுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது இந்த குரு தசையில். அடுத்து சனி தசை. சனி தசை 55 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த கன்னியா ராசிக்கு 5 குடை கிரகம் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கும். கடனை கொடுத்துருப்பார். தசை சரியில்லைனாக்கா ஒரு சில பேருக்கு சனி தசை ஆரம்பத்துலேருந்தே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை ஸ்டார்ட் பண்ணும்போதே கஷ்டத்தை கொடுக்கும். இன்னும் சனி அந்த தசை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் கோச்சார ரீதியாக சனியே பார்த்தாலும் உங்களுக்கு சுய ஜாதகம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதாவது வருமான இழப்பு, அது மாதிரி வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அது மாதிரி நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் கூட அந்த கடன் பிரச்சனையெல்லாம் ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். சனி தசை 19 வருஷம். நம்ம தெளிவாக சொல்லணும்னாக்கா முதல் 10 வருஷத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பெருசாக கெடுபலன் பண்ணாது. என்ன கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறீங்களா, ஓகே பரவாயில்ல, சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. வேலை மாற்றங்கள், இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கஷ்டமாக போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நீங்கள் நம்பலாம். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் இந்த அஷ்டம சனி முடிஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அஷ்டம சனி முடியணும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் கஷ்டப்படுறீங்கனாக்கா இப்போ 8ஆம் இடத்துல சனி இருந்து விலகிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். அந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு தான் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். அது நல்லாவே இருக்கும், எடுத்துக்கலாம். இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்க, இப்போ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்கனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அந்த 9 வருடமும் முடிஞ்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது அந்த சனி பகவான் தசையை முடியணும் டோட்டலாக. இதில் என்னென்னா வருமானம் வரும், போவோம், சேமிப்பு இருக்காது, இது மாதிரி ரொட்டேஷன்லேயே இருக்கும், பெருசாக நிம்மதி இருக்காது அதில். இதே 9 வருஷத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தசை நல்லா இருக்குது, பரவாயில்ல, 10 வருஷத்தில் கஷ்டப்பட்டேன் சார், பின்னாடி 9 வருஷம் பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு லக்னத்துக்கு யோகராக அந்த சூரியன் சந்திரன்லாம் வந்திருப்பாங்க. அதனால் அந்த தசைங்கிறது அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, என்னதான் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு நல்லா இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்கலை கொடுத்துருக்கும், கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். இந்த சனி வக்கர காலத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிறப்பு தான். அதனால் பயப்பட தேவையில்ல. சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. இப்போ சனி தசையில் பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். ஆனால் 6ஆம் அதிபதி தசை அப்படின்றதுனால 6ஆம் இடத்துல வரும்போது 2023 நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா தசை சரியில்லைனாக்கா 6ஆம் இடத்துல வரும்போது ஸ்டார்ட் ஆகிடும். இந்த அஷ்டம சனிக்கு உண்டான பலன்களை கொஞ்சமாக கொடுத்து அஷ்டம சனி வரைக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்து தான் வெளியேறுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது. பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வரும், ஆனால் சேமிப்புங்கிறது கொஞ்சம் இருக்காது. சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவெல்லாம் இந்த சனி தசையில் பண்ணிக்காதீங்க. உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சனி தசையில் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஏன்னாக்கா 6 எப்போ என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது. 6ஆம் அதிபதி அப்படின்றதுனால நீங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா நீட்டாக இருக்கும், உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்து 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு புதன் தசை மட்டும் நல்லா இருக்குது.
அதுலேயும் 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் இதுக்கப்புறம் நல்லா இருந்தான்னா நல்லா இல்லாட்டினா அப்படின்லாம் சொல்லுவீங்க நீங்கள். ஏன்னா ராசிக்கு தசை பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் ராசியாதிபதி 1 10 கூடைய கிரகம். வீட்டில் யாரோ ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, இல்லை தொழில் நல்லா இருக்கும், இல்லை வேலை நல்லா இருக்கும், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொத்து பிரிக்கணும்னா பிரிக்கலாம். சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்தெல்லாம் பிரச்சனையாக இருக்கும், இல்லை உங்கள் சொத்தை நீங்கள் சம்பாதிச்ச சொத்தை பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் இப்போ தீர்வுக்கு வரும். 7ஆம் இடத்துல இருக்கும்போதே சனி பகவான் அது வக்கர காலங்களையும் சரி, வக்கர நிவர்த்தி ஆகும்போது சரி, நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி விடுவார். இதில் குடும்ப வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லை, அதாவது உங்களோட வாரிசுகளுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லைனா கூட இப்போ அது நிவர்த்தி ஆகும், நல்லாயிருக்கும். இந்த புதன் தசையில் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள், ஏதோ ஒரு வாரிசு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, இல்லை நீங்கள் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, இப்போ சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கலெல்லாம் தீரும். இடம் சம்மந்தமான சிக்கல், வீடு இல்லை மண் மனை வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு சம்மந்தப்பட்ட சிக்கல் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர காலங்கள் குருவுடைய பார்வையை பெற்று மிக சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி.